ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது என்னடா அது பாம்பு மாதிரி ஒரு கத்திரியா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்பவே நீளமாக காய்க்கக்கூடிய ஒரு கத்திரி ரகம் பாருங்கள். வெளிர் பச்சை நிறத்தில் நீளமாக வரக்கூடிய ஒரு ரகம். இது வந்து பச்சை பாம்பு கத்திரின்னு கேள்விப்பட்டு தான் இதை வாங்கினேன். இந்த செடியை நான் நடவு பண்ணி 3 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இது வந்து குளிர்ச்சியான காலம் வரும்போது தான் இது வந்து நல்லா காய்க்கும்னு நினைக்கிறேன். இது கூடவே வேங்கேரி கத்திரியும் நடவு பண்ணேன். அது வந்து காய்ச்சி அறுவடையே எடுத்தாச்சு. இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் காய். முதல் காயிலே நம்ம விதைக்கு விடக்கூடாது தான். ஆனால் இந்த செடி மட்டும்தான் இப்போதைக்கு காய்ச்சிட்டு இருக்கு. அதனால இது விதைக்காக நான் விட்டுட்டேன். ஏன்னா நான் மொத்தமாக முளைச்சதே 3 செடி தான். அதில் வந்து விதைகள் ரொம்ப குறைஞ்ச அளவில் தான் கிடைச்சிது. 3 செடி முளைச்சது. அதில் வந்து 1 அவுட்டு. அதை நான் பிடிங்கே போட்டுட்டேன். அடுத்ததாக ஒரு செடி வந்து ரொம்ப நோய் தாக்கத்தில் இருக்குது. இது ஒன்று தான் உருப்படியாக இப்போ காய்க்குது. அதனால இதுலேருந்து விதை எப்படியாச்சும் நம்ம எடுத்துணுங்கிறதுக்காக முதல் காயை விதைக்காக விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து விதை எடுத்ததுக்கப்புறம் அடுத்ததாக வரக்கூடிய அறுவடை வீடியோக்களில் இதில் வரக்கூடிய காய்களை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.